புட்குழி விஜயராகவ பெருமாள் கோவில். சென்னை பெங்களூர் ஹைவே ஒட்டி இந்த கோவில் இருக்கு. சென்னையில இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவுலயும், காஞ்சிபுரத்துல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இந்த கோவில் இருக்கு. 108 திவ்ய தேசத்துல இதுவும் ஒரு திவ்ய தேசம். 57வது திவ்ய தேசமான இங்க மரகதவல்லி சமேத விஜயராகவ பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்கிற ராம அவதாரத்தின் போது இங்க ஜடாயுக்கு ராமர் மோட்சம் கொடுத்ததா சொல்லப்படுறது. ராமாயணத்துல சீதைய ராவணன் தூக்கிட்டு போகும்போது ஜடாயு அப்படிங்கிற பக்ஷி ராவணனோட சண்டை போட்டு சீதைய மீட்க போராடுறது. ராவணன் ஜடாயுவோட 2 ரெக்கைகளையும் வெட்டி வீழ்த்தி அதோட உடல்ல தன்னோட வாழை பாய்ச்சான். அதனால மேலேந்து கீழே விழுந்த ஜடாயு ராமரோட வருகைக்காக காத்துட்டு இருக்கு. சீதைய தேடி ராம லட்சுமணர்கள் அந்த வழியா வரும்போது அவங்க கிட்ட ராவணன் சீதைய கடத்திட்டு போனதை பத்தி சொல்லிட்டு உயிர் விடுறது. கழுகா இருந்தாலும் தர்மத்துக்காக போராடினதால ராமர் ஜடாயுக்கு தன்னோட தந்த ஸ்தானத்துல வச்சு அந்திம கிரியைகள் செய்யற. தசரதனுக்கும் கிடைக்காத பாக்கியம் ஒரு பக்ஷிக்கு கிடைக்கிறது. பக்தியில தேவர்களோ மனுஷங்களோ விலங்குகளோ பறவைகளோ அப்படின்னு பெருமாள் பாரபட்சம் பாக்குறது இல்ல. அவரோட பார்வையில எல்லாருமே ஒண்ணுதான். தன்னோட மடியில உயிர் நீத்த ஜடாயுக்கு இங்க ராமர் அந்திம கிரியைகள் செய்யறார். அப்படி செய்வதற்காக அவர் தன்னோட வில்லால இங்க ஒரு தீர்த்தத்தை உண்டாக்குறார். அதுதான் இங்க இருக்க ஜடாயு தீர்த்தம். இந்த ஜடாயு தீர்த்தம் ராமரோட பானத்தால உருவாக்கப்பட்டதால ரொம்ப புண்ணியம் வாய்ந்தது. இத்தோட கரையிலேயே ஜடாயுக்கு அந்திம கிரியைகள் செஞ்சதால இந்த ஊருக்கு திருப்புட்குழி அப்படிங்கிற பேர். இங்க ஜடாயுக்கு குளத்தங்கரையில ஒரு சிலையும் ஒரு சன்னதியும் இருக்கு. இந்த கோவில்ல விஜயராகவ பெருமாள் 4 திருக்கரங்களோட காட்சி கொடுக்கிறார். சங்கும் சக்கரமும் அபய வரத ஹஸ்தத்தோட காட்சி கொடுக்கிறார். சற்றே சாய்ந்த நிலையில இந்த பெருமாள் இருக்க. எப்பவும் அவரோட வலது பக்கத்துல இருக்க ஸ்ரீதேவி இங்க இடது பக்கத்துல இருக்க. இடது பக்கத்துல இருக்க பூமாதேவி வலது பக்கத்துல இருக்காங்க. ஜடாயுக்கு அந்திம கிரியைகள் செய்யும் போது ஏற்பட்ட வெப்பத்தினால ஸ்ரீதேவி ஒரு அடி பின்னாடி தள்ளி நிக்கிறத நாம இங்க கர்ப்ப கிரகத்துல பார்க்கலாம். இந்த கோவில்ல ஜடாயுக்கு அந்திம கிரியைகள் செஞ்சதால கொடிமரமோ பலிபீடமோ வாசல்லையே இருக்கு. அது மட்டும் இல்லாம தாயாரோட சன்னதி எப்பவும் வலது பக்கத்துல தான் இருக்கு, இங்க இடது பக்கத்துல இருக்கு. ஆண்டாளோட சன்னதி தான் வலது பக்கத்துல இருக்கு. இங்க தாயார் மரகதவல்லிக்கு தனி சன்னதி இருக்கு. வரப்பிரசாதி. இங்க மரகதவல்லி தாயார் அமர்ந்த திருக்கோலத்துல காட்சி கொடுக்கறாங்க. 2 கையில தாமரையும் மத்த 2 கையில அபயவரத ஹஸ்தத்தோட நம்மளுக்கு காட்சி கொடுக்கறாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்க தாயார வணங்கினா குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஐதீகம். இந்த தாயாருக்கு வறுத்த பயிரை முளைக்க விக்கிற தாயார் அப்படின்னு பேர். இந்த ஜடாயு தீர்த்தத்துல நீராடிட்டு வறுத்த பயிரை வயத்துல கட்டிட்டு மரகதவல்லி தாயார வணங்கிட்டு ஒரு நாள் ராத்திரி அப்படியே தூங்கினா மறுநாள் காலையில மடியில கட்டியிருந்த வறுத்த பயிர் முளை விடுறதா சொல்லப்படுறது. இங்க பல பேருக்கு அப்படி நடந்து குழந்தை பாக்கியமும் ஏற்பட்டிருக்கு. பெருமாளோட கோவில்லையும் உள்பிரகாரம் இருக்கு, தாயாரோட கோவில்லையும் உள்பிரகாரம் இருக்கு.
தாயாரோட சன்னதி வாசல்ல ஆச்சாரியர்களுக்கு சன்னதி இருக்கு. இங்க உடையவர் அப்படிங்கிற ராமானுஜர் தன்னோட குருவான யாதவ பிரகாசர் கிட்ட இந்த கோவில்ல பாடம் படிச்சதா தலவரலாறு சொல்றது. இங்க மணவாள மாமுனிகளுக்கும் வேதாந்த தேசிகனுக்கும் சன்னதி இருக்கு. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்களால கட்டப்பட்டதா சொல்லப்படுறது. இங்க இருக்க கல்வெட்டுகள் சான்றா இருக்கு. இந்த கோவில் முழுக்க நிறைய இடத்துல கல்வெட்டுகள் இருக்கு. பிற்கால சோழர்களும் தஞ்சாவூர் நாயக்கர்களும் விரிச்சி கட்டினதா சொல்லப்படுறது. இந்த கோவில் 5 நிலை ராஜகோபுரமும் கருங்கல்லால கட்டப்பட்ட சுற்றுச்சுவரும் இருக்கு. திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளை பத்தி மங்களாசாசனம் செஞ்சிருக்கார். இந்த கோவில்ல 6 கால பூஜை நடக்கிறது. தை மாசம் தெப்போத்சவமும் மாசி மாசம் பிரம்மோத்சவமும் நடப்பெறுது. இந்த கோவில்ல இருக்க கீழ் குதிரை ரொம்ப பிரசித்தம். அந்த குதிரை மேல பெருமாள் வரும்போது நெஜ குதிரை மாதிரியே அத்தோட அங்க அசைவுகள் இருக்கும். இங்க ராமநவமியும் பெருசா கொண்டாடப்படுறது. இங்க ஆழ்வார்களுக்கும் சேனை முதலியார்களுக்கும் திருவுருவங்கள் கர்ப்ப கிரகத்து திருமஞ்சன மண்டபத்துல இருக்கு. இப்பவும் இந்த கோவில்ல பெருமாளுக்கு பூஜை பண்ணும் போது நாதஸ்வரமும் தவிலும் வாசிக்கிறாங்க. நிறைய இடத்துல இசை கலைஞர்கள் கிடைக்காததால அந்த பழக்கம் நின்னு இருக்கு. ஆனா இந்த கோவில்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கோவில்ல பெருமாள் சன்னதிக்கு எதிர கருடனுக்கு ஒரு சன்னதியும் 24 கம்பங்களுடைய முன் மண்டபமும் அதுக்கு உள்ள திருமஞ்சன மண்டபமும் அதுக்கு பிறகு பெருமாளோட கர்ப்ப கிரகமும் இருக்கு. இந்த பெருமாளை சேவிச்சா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம ராமரோட பானத்தால உருவாக்கப்பட்ட இந்த ஜடாயு தீர்த்தத்துல குளிச்சா பலவித வியாதிகள் குணமாறுதா சொல்றாங்க. பெருமாளுக்காக நாம செய்யற எந்த ஒரு சிறு சேவையும் வீண் போறதில்ல. இதுக்கு ஜடாயுவே ஒரு சாட்சி. ராவணனை எதிர்த்து சண்டை போட்டு தன்னால வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சும் தர்மத்துக்காக ஜடாயு போராடினார். அத மத்தவங்க கவனிக்க தவறினாலும் ராமர் அதற்கு உரிய மரியாதையை கொடுத்தார். பெருமாளுக்காக நாம செய்யற சின்ன சேவை அவர் எப்பவும் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பார். நம்மளால முடிஞ்ச தானமும் தர்மமும் எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஜடாயு ஒரு நல்ல உதாரணம். அப்படி செய்யறதுக்கான மனச நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்க திருப்பக்குழி விஜயராகவ பெருமாள் கோவில்ல இருந்து கிளம்பினோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கோவில்கள் பத்திய வீடியோல வேற ஏதாவது மாற்றங்களோ இல்ல வேற கோவில்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.